Welcome to Shubha's World. Recently, ஒரு கமெண்ட் வந்திருந்தது 6 month pregnancy-லே வந்து பனிக்குடம் உடைஞ்சி குழந்தை வந்து ரொம்ப ப்ரீமெச்சூரா பிறந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுக்கு என்ன காரணம், இது எதனால நடந்தது அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. இதை வந்து ப்ரீடேர்ம் ப்ரீமெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம PPROM preterm premature rupture of membranes and PROM premature rupture of membranes இந்த ரெண்டுத்தை பத்தி பார்க்க போறோம். இதோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோல நான் பிரசன்ட் பண்ற விஷயம் எல்லாம் என்னோட பிரெக்னன்சி டைம்ல அண்ட் அதுக்கு அப்புறமா உங்களை மாதிரி வியூவர்ஸ் கேட்கும் போது ரிசர்ச் பண்ணி கத்துக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட படிச்ச விஷயங்கள் தான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அந்த வியூவரோட காமெண்ட்ல சொன்ன மாதிரி 6 monthsல அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டில் பர்த், அதாவது பனிக்குடம் உடைஞ்சி குழந்தை பிறந்து இறந்துட்டாங்கிறது வந்து ப்ரீடேர்ம் pre-labor rupture of membranes. ROM அப்படிங்கிறது rupture of membranes. என்னது membranes அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த amniotic sac தான் சொல்றாங்க. சோ நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா பிரெக்னன்சில வயிற்றுக்குள்ளார யூட்டரஸ்குள்ளார வந்து குழந்தை ஒரு sac உள்ள இருப்பாங்க. அந்த sac வந்து amniotic sac. அதுக்குள்ள வந்து amniotic fluid அப்படின்ற ஒரு லிக்விட் இருக்கும், அதுல தான் பேபி இருப்பாங்க. அந்த amniotic sac வந்து ரப்சர் ஆகுது ஆர் பிரேக் ஆகுது அண்ட் அந்த amniotic fluid வந்து லீக் ஆகுது அப்படிங்கும்போது அதை வந்து ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ், அதாவது இந்த மெம்பரேன்ஸ் வந்து ரப்சர் ஆகி அந்த தண்ணி amniotic fluidங்கிறது வந்து லீக் ஆகுறது இல்ல கஷ் அவுட் ஆகுறதுங்கிறது வந்து யூசுவலி லேபர் ஸ்டார்ட் ஆன அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ உங்கள சில பேர் நினைக்கலாம், இல்லையே ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து amniotic fluid வந்துச்சு, அதாவது மெம்பரேன்ஸ் ரப்சர் ஆகி fluid வந்து கொட்டுச்சு அண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு லேபர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கும், அது வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த மெம்பரேன்ஸ் வந்து ரப்சர் ஆகி அந்த பனிக்குடம் உடைஞ்சி அந்த வந்து amniotic fluid அந்த தண்ணி வந்து கொட்டிடும் அண்ட் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும் போது உங்களுக்கு லேபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பெயின் வந்துருச்சு அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ பேசிக்கா ஒரு நார்மல் ஹெல்த்தி பிரெக்னன்சில லேபர் ஆரம்பிக்கும் போது ஆர் லேபர் ஆரம்பிச்ச அப்புறம் இந்த ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் நடக்கும். ஆனா சில பேருக்கு அந்த லேபர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மெம்பரேன்ஸ் ரப்சர் ஆயிடுறது உண்டு. அததான் PROM, அதாவது ப்ரீ லேபர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் இல்லனா ப்ரீமெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லேபருக்கு முன்னாடியே ஆயிடுறதால அது வந்து ப்ரீமெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ். ஆனா அதை இன்னும் கிளியரா சொல்லணும், கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து அதை ப்ரீ லேபர் அப்படின்னு கூட மாத்திட்டாங்க. சோ PROM வந்து ப்ரீ லேபர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ், லேபர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற rupture of membranes. இது வந்து ஒரு 10% ஆஃப் பிரெக்னன்சிஸ்ல நடக்குது. சோ 100 பிரெக்னன்ட் லேடிஸ்ல 10 பேருக்கு இந்த மாதிரி ப்ரீ லேபர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் நடக்கிறது உண்டு. இந்த PROM ப்ரீ லேபர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் வந்து 37 வீக்ஸ்க்கு அப்புறம் நடக்கும்போது அது PROM. PPROM அப்படிங்கிறது எதுன்னா 37 வீக்ஸ் தான் டேர்ம். 37 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி PROM நடக்குது உங்களுக்கு அப்படின்னா அது வந்து ப்ரீடேர்ம் ப்ரீ லேபர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ். சோ அதுதான் PPROM. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க பேபி வந்து ஃபுல் டேர்ம் முடிக்கல, சோ அவங்க வந்து ப்ரீமெச்சூரா இருக்க போறாங்க. ஏன்னா 37 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ரப்சர் ஆயிடுச்சு மெம்பரேன்ஸ். PPROM அப்படின்ற சிச்சுவேஷன்ல வந்து உங்க டாக்டர் வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி
நீங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சில இருக்கீங்க, எத்தனை வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கங்கறத பொறுத்து உங்களோட ரிஸ்க் என்ன, ரொம்ப ப்ரீமெச்சூரா குழந்தை இருந்தா அப்ப இன்னும் கொஞ்சம் பிரெக்னன்சியை ப்ரொலாங் பண்ணலாமா அப்படின்னெல்லாம் அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்து ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கும் உங்களோட டாக்டர். அந்த டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம் கொஞ்ச நேரத்துல. பட் இந்த PPROMங்கிறது தான் மோஸ்ட்லி ஒரு ப்ராப்ளம். பிகாஸ் இது வந்து 37 வீக்ஸ்க்கு முன்னாடி நடக்குது. ஸோ ஒரு ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்ல ப்ரீ டேர்மா நடக்குது இல்லையா, அதனால அதுல வந்து ரிஸ்க்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் இது வந்து ஒரு 3% ஆஃப் பிரெக்னன்சிஸ்ல நடக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் PROM அண்ட் PPROM என்ன டிஃபரன்ஸ்னு. PROMல வந்து 37 வீக்ஸ் முடிஞ்சிடுது. ஸோ அதனால அது ஓகே. பட் ஆனா PPROMல தான் கொஞ்சம் அதிக ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பிகாஸ் ப்ரீ டேர்ம் ஆயிடுது, ரைட்? 37 வீக்ஸ்க்கு முன்னாடிங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அது உங்க டாக்டரோட டெசிஷனா இருக்கும் உங்களோட ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சியை பொறுத்து. ஓகே, மற்ற டீடைல்ஸ்க்கு முன்னாடி சிம்டம்ஸ் என்ன, PROMக்காகட்டும் PPROMக்காகட்டும் சிம்டம்ஸ் என்ன, எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்க மெம்பரேன்ஸ் ரப்சர் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சடனா ஒரு கஷ் ஆஃப் ஃப்ளூயிட், அப்படியே திடீர்னு அடியில இருந்து அப்படியே ஒரு ஃப்ளூயிட் அப்படியே வந்து லீக் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு கஷ் மாதிரி, ரைட்? ஒரு ஃப்ளோ ஆகும் அப்படியே லிக்விட், அந்த மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகிட்டு இருக்கும். அவங்க நினைப்பாங்க நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு தெரியாம கொஞ்சம் அப்படின்ட்டு. பட் நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சின்னு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அன்சர்டனிட்டி இருக்கு. லேடிஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு காலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா யூரின் லீக் ஆகுது, ஒன்னும் பண்ண முடியல, நான் பேட் வச்சிட்டு இருக்கேன். அப்புறமா தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அது யூரின் இல்ல, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லீக் ஆகுது, நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் டைம் மாம்ஸுக்கு நிறைய நேரம் தெரியறது இல்ல. அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம வந்து யூரின் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆகுது அப்படின்ட்டு. சோ உங்களுக்கு திடீர்னு கண்ட்ரோல் இல்லாம யூரின் போற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் யூரின் வந்து லீக் ஆகுற மாதிரி இருக்கு, அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லனா அடியில இருந்து அப்படியே டக்குன்னு கஷ் ஆஃப் ஃப்ளூயிட் வருதுன்னா உங்க மெம்பரேன்ஸ் ரப்சர் ஆயிடுச்சு. அது வந்து யூரினா இல்லனா வெஜைனல் டிஸ்சார்ஜா இல்லனா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடான்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, அதை பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். நான் அந்த வீடியோட லிங்க் மேல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். நீங்க பாருங்க எப்படி வந்து இந்த ஃப்ளூயிட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. சோ இதுதான் சிம்டம். அண்ட் இந்த சிம்டம் இருக்குன்னா நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஏன் நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும்? எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருந்தாலும் உங்க வாட்டர் பிரேக் ஆன உடனே ஒரு 12 to 24 ஹவர்ஸ்க்குள்ள டெலிவர் பண்ணிடுறது தான் ஐடியல் சிச்சுவேஷன். ஏன்னாக்கா ஒன்ஸ் அந்த மெம்பரேன்ஸ் ரப்சர் ஆயிடுச்சுன்னா அப்ப வந்து அந்த குழந்தைக்கோ இல்ல யூட்டரஸ்ல வந்து இன்ஃபெக்ஷனுக்கான சான்சஸ் வந்து அதிகமாயிடுது. சோ நீங்க 37 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு நடந்தது PROM, ப்ரீ லேபர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ். சோ உங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 12 to 24 ஹவர்ஸ்க்குள்ள டெலிவரி வந்து நேச்சுரலாவே ஆகுதான்னு பாப்பாங்க, உங்களோட லேபர் வந்து ப்ரோக்ரஸ் ஆகுதான்னு. இல்லைன்னா ஸ்லைட்டா இன்டியூஸ் பண்ண வேண்டியிருந்தா இன்டியூஸ் பண்ணி லேபரை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஆக்கி ஸ்பீட் அப் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள டெலிவரி பண்ற மாதிரி பாத்துக்குவாங்க. இன்கேஸ் நீங்க 34 வீக்ஸ்க்கும் 37 வீக்ஸ்க்கும் நடுவுல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் ஆச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அப்போ உங்களோட கண்டிஷன் வந்து PPROM, preterm pre-labor rupture of membranes. So குழந்தை ஃபுல் டேர்ம் இல்ல, 34க்கும் 37 வீக்ஸ்க்கும் நடுவுல பிரெக்னன்சில இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ உங்க டாக்டர் உங்களை முதல்ல அசஸ் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டி இருக்கும். சோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாப்பாங்க. இப்போ குழந்தைய டெலிவர் பண்ணிடுறது வந்து பெட்டரா, இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் எல்லாம் இல்லாம இருக்கும், எந்த அளவுக்கு வந்து உங்க பிரெக்னன்சி ப்ரோக்ரஸ் ஆகியிருக்கு, உங்க கண்டிஷன், பேபி கண்டிஷன், இதெல்லாம் பார்த்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் யோசிச்சு டெலிவரி வந்து ப்ரோக்ரஸ் ஆக விடலாமா, NICU கேர் அரேஞ்ச் பண்ணிட்டு, இல்ல கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ் ஆர் மேபி 1 or 2 days வந்து மானிட்டர் பண்ணி மெடிகேஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி வந்து ப்ரொலாங் பண்ணலாமா
பிரெக்னன்சியா அப்படிங்கறதெல்லாம் உங்க டாக்டர் முடிவு எடுப்பாங்க. இப்ப 34 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு முன்னாடி இது நடக்குது அப்படின்னா இது அகைன் இது PPROM தான். பட் ஆனா இது இன்னமும் ரொம்ப ஹை ரிஸ்க், பிகாஸ் குழந்தை ரொம்ப ப்ரீமெச்சூரா இருக்காங்க 34 வீக்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது, ரைட்? ஸோ அப்போ கண்டிப்பா டாக்டர்ஸ் இன்னும் அதிகமான அசஸ்மெண்ட்ஸ் பண்ணி குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு வயிற்றுக்குள்ள இருக்க மாதிரி, ஸோ இந்த பிரெக்னன்சியை முடிஞ்ச அளவுக்கு ப்ரொலாங் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 34 வீக்ஸ் வரைக்குமாவது கொண்டு வர முடியுதா பிரெக்னன்சிய அப்படிங்கறத ரொம்ப தூரம் ட்ரை பண்ணுவாங்க. 34 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு முன்னாடி பிறக்கும் போது குழந்தை ரொம்ப ப்ரீமெச்சூரா இருக்கதால அந்த ப்ரீமெச்சூரிட்டிக்கான ரிஸ்க்ஸ் ஹையா இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த பிரெக்னன்சியை கொஞ்சம் ப்ரொலாங் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்க 34 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு முன்னாடி இந்த மாதிரி ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, மேபி உங்க டாக்டர் உங்களுக்கு பெட் ரெஸ்ட் அட்வைஸ் பண்ணி குழந்தையோட லங்ஸ் மெச்சூர் ஆகிறதுக்கு கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் கொடுத்து லேபரை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண இல்ல ஸ்டாப் பண்றதுக்கு மெடிகேஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்களோட லேபரை ஸ்லோ டவுன் ஆர் ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கோ குழந்தைக்கோ. பேபியோட பிரெயினுக்கு ஹெல்ப் பண்ற விதமா மெக்னீசியம் சல்ஃபேட், ஸோ இந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட கண்டிஷனை கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் பிரெக்னன்சியை கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுவாங்க. இந்த PPROM இல்ல PROM எனக்கு வராம தடுக்க முடியுமா நானு அப்படின்னா அது உங்க கண்ட்ரோல்ல இல்ல, அது உங்க ஃபால்ட் கிடையாது, நீங்க எதுவும் பண்ணதால இப்படி ஆயிடுச்சுன்னு கிடையாது. சோ நீங்க உங்களையே நீங்க வருத்திக்க வேண்டாம் இதை நினைச்சு. ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்களுக்கு இதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது PPROMக்கு இல்ல PROMக்கு. என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா இந்த ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி பாக்டீரியல் வெஜைனோசிஸ், ஸோ வெஜைனல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியானால காஸ் ஆகுற வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆயிடுது. ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி PROM நடந்திருக்கு உங்களுக்கு, ப்ரீமெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் இல்லைன்னா ப்ரீடேர்ம் டெலிவரிஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்க ஹிஸ்டரியில இருக்குன்னா, இல்ல உங்களுக்கு ஷார்ட் சர்விக்ஸ் இருக்கு அப்படின்னா, பாலிஹைட்ராமியோஸ் கண்டிஷன் உங்களுக்கு இருக்குன்னா, இல்லனா மல்டிபிள் பிரெக்னன்சிஸ் ட்வின்ஸ் ஆர் ட்ரிப்ளெட்ஸ் கேரி பண்றீங்கன்னா, இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த PROM ஆர் PPROMக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதுக்கான ரிஸ்க் அதிகமாயிடுது. அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் ஆகுது இல்லைன்னா ப்ரீடேர்ம் ப்ரீமெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதனால நீங்க என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் அதிகமாயிடுது. அதாவது கோரியோ ஆம்னியோனைட்டிஸ்னு சொல்றாங்க. அம்பலிக்கல் கார்டு அதாவது தொப்புள் கொடி அமுத்தப்படலாம், அதாவது அந்த ஒரு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ல லூசா இருக்கக்கூடிய அந்த கார்டு கம்ப்ரெஸ் ஆகிடலாம் திடீர்னு. சோ அது எங்கேயாவது அதோட ஃப்ளோ தடுக்கிற மாதிரி கம்ப்ரெஷன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா கார்ட் ப்ரோலாப்ஸ்னு சொல்றாங்க, குழந்தை வர்றதுக்கு முன்னாடி அந்த தொப்புள் கொடி வெளியே வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது கார்ட் ப்ரோலாப்ஸ். அது ஒரு ரொம்ப சிவியரான ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அது. அதே மாதிரி பிளாசென்டல் அப்ரப்ஷன் ஒரு காம்ப்ளிகேஷன் இந்த PROMக்கு PPROMக்கு. அந்த பிளாசென்டல் அப்ரப்ஷன்ங்கிறது என்னன்னா, அந்த நஞ்சு கொடிங்கிறது பிரிய ஆரம்பிச்சிடுது கர்ப்பப்பையோட சுவர்ல இருந்து. அண்ட் பிளாசென்டல் அப்ரப்ஷன் பத்தியும் ஒரு டீடைல் வீடியோ இருக்கு என்னோட சேனல்ல, நான் அதுவும் மேல லிங்க் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு பிளாசென்டல் அப்ரப்ஷன் பத்தி தெரியணும்னா நீங்க அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, அதோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Until then, take care.